வராது. கரெக்டா இது நேரம் எது வேணுமோ நம்மளோட ஃப்ரைட் மோமோஸ் வந்துருச்சு. எல்லாம் என்ன தெரியுமா, இது கல்யாணத்துல பின்னாடி பின்னாடி நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஃபன் சிட்டியாமே. டாய் எடுக்கிறதுங்க, உள்ள போட்டு டாய் எடுக்கிறது தானே. ஏமாத்திடுவாங்க. வராது. எடி 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 எடி. காசு கொடுக்குற மாதிரி இல்லையா? கொடுக்கணும், காசு கொடுத்தா. ஓ, இது சாக்லேட் எடுக்கிறதுங்க. அந்த இது பண்ணிட்டு சாக்லேட் எடுக்கிறது. வாவ், இது என்னன்னு தெரியலையே. கிரிக்கெட்டா? ஓ, அதே சீர் அப் பண்ணிட்டு இருக்குது. இது என்ன விளையாடுறது? இதான்டா அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தோன்னா கையில் இது. ஓ, அடிக்கிறது. நிறைய விளையாடுறதுக்கு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, பசங்களை கூட்டிட்டு வந்து அவ்வளவுதான், காசல காலி. நிறைய இருக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, டாய்ஸ் எடுக்கிறது. கேம் இவங்க எடுக்கிறாங்க. பாப்பா எடுத்துட்டாங்களே. எப்படி அதை மிஸ் ஆகுது பார்த்தியா? அதான் அப்படியே வச்சுருக்கோம். கார்டு ரீசார்ஜ் பண்ணி வாங்கிட்டு வந்து ஸ்வைப் பண்ணிட்டு விளாடணும். இப்படி அக்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். பாப்பா இவரு எடுப்பாரா இல்லையான்னு பாப்போமா? அது பால் வெயிட்டு கீழே விழுந்துருக்காது, கருக்கிட்டு போயிடும். இதெல்லாம் அநியாயம். இல்ல இல்ல, நான் நிறைய டைம் பாத்திருக்கேன். இதுல எடுக்க முடியாது. எடுத்தாலும் அது என்ன ஆயிடுது, அந்த இதுல வலிக்கு கீழே விழுந்துருதுங்க. இங்க பாருங்க, இது என்ன கிச்சன்ஸ் எடுக்கிறதா? இது என்னது? இது மாதிரிதான். இது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, காயின் போட்டுட்டு கரெக்டாக இது நேராக எது வேணுமோ கரெக்டாக இம்பாரு. அது எது வேணுமோ அது கரெக்டாக அது நேர் வந்தோன்னா நீங்கள் ட்ராப் கிளிக் பண்ணினா அது கீழே போய் டச் ஆயிடும். அது விழுந்துரும். நமக்கு என்ன வேணுமோ அது விழுந்துரும். நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே அந்த பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். நிறைய எல்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு வரணும். பிளேஸ் 2 நிமிஷம் ப்ளே பண்ணலாமா? அங்கே மேலே அது ஷூட்டிங் கேம். நிறைய இருக்குங்க ப்ளே பண்றதுக்கு. எனக்கே விளையாடணும் போல இருக்கு. எனக்கே விளையாடணும் போலதான் இருக்குது. எத்தனை கேம்ஸ் வச்சிருக்காங்க. நான் இது பாத்தீங்கன்னா இப்பதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையாப்பா? இல்ல, முன்னாடி இருந்து நான் வந்தது இல்லையோ. நான் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுவும் கிடையாது. பாருங்க, நெருப்பு அணைக்கிறதா?
எங்கேயா இது இடிக்கிறதுக்கே போயிட்டு இருக்கான். அப்புறம் நல்லா ஓட்டம்டா. சரிதான். பரவாயில்லையே, நல்லாவே கார் ஓட்டுறானுங்க. இங்க ஒரு கேமு, ஒரு வண்டி ஃபுல்லா இருக்கு. இது பாப்போமா எத்தனை பேர். ஐயோ ஒன்லையும் போடலையே. இப்போ இந்த பொம்மைக்கு போட்டுட்டு இருக்காங்க, ஒன்லையும் போடல. அது வேணும்னே கிளிப் ஆகுது. போட்டா ஏதாச்சும் ஒரு பொம்மை தருவாங்க. அது காசு கொடுத்துருக்காங்க போடுறதுக்குமே. ஒண்ணு இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட் உலகத்துக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சுங்க. யாரோ ப்ளே பண்றதுக்கு. ஏதோ குட்டி உலகத்துக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு மாதிரி டான்சிங் இது வந்து பார்த்தீங்கன்னா அது காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வச்சு டான்ஸ் ஆடணும், நிற்கணும் இல்லை. என்ன போலாமா? நம்ம வெளியே போலாமா? இங்க பசங்க எல்லாம் சில் பண்ணிட்டு இருக்குதுங்க. எவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அந்த தூண்டில் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு கேமுங்க. எத்தனை இருக்கு பாருங்க. அங்க வரலாம். நம்மளுக்கே விளையாடணும்னு தோணுது. ஃபுல் ஃபேமிலியா பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சண்டேன்றதுனால. அலியா குட்டி முடிஞ்சுது. நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஃபன் சிட்டில இருந்து கிளம்பிட்டோம். ஓ இங்க ட்ரெயின் எல்லாம் இருக்குடா. ஃபுட் கோர்ட் போயிட்டு வரலாம். வாங்கி தருவியா? உனக்கு இல்ல வா, எல்லாமே சாப்பிடலாம். ட்ரெயின் இப்படியே கீழே போட்டோன்னா போனு உடஞ்சிரும். அதனால இப்படி பிடிச்சிக்கிறேன். இப்படி பிடிச்சா பரவாயில்ல, உடையாது. இப்படி போட்டோன்னா கீழே உடஞ்சிரும். அப்புறம் என்ன பண்றது நம்ம போனுக்கு. நாங்க வந்துட்டு ஹோம் சென்டர் போனோம். அதுக்கப்புறம் அந்த கிட்ஸ் பிளே கிரவுண்ட் பார்த்து ஒரு மாதிரி சில்லா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க கூட அம்மாவங்களும் ட்ரெயின்ல. இது மால்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்க இந்த மாதிரி பின்னாடி அப்ப அவங்க இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு பின்னாடியே போவாங்க. அதுதான் வேலை இல்லையாடா? என்ன பண்ண முடியும்டா? சரி இப்ப எங்க ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்டு கிளம்பலாமா என்ன? கூப்பிட்டு இந்த பியர்ட் பாத்தீங்கன்னா நான் தான் ட்ரிம் பண்ணி விட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? எப்படி இருக்கும்? சார் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் ட்ரிம் பண்ணிட்டு ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா டீடானிங் க்ரீம் போட்டுட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண கிடையாது. நானும் போகிறோன்றமே சார் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணேன், அது பண்ணேன். சும்மா வந்தாங்க, நாங்கள் எதுவுமே வாங்குறதுக்கெல்லாம் வரல. சும்மா டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போர் அடிச்சுட்டு இருந்துச்சு வீட்டில். சரி வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை இருக்குது. போயிட்டு டிமார்ட் போட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதா இருக்கு. ஃபுட் கோர்ட் காணண்டா. மேலே ஃபுட் கோர்ட். இதுக்கு மேல ஃப்ளோர் இல்ல. ஃப்ளோர் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. இது போய் ரெஸ்டாரண்ட் அங்க தான் இருக்கு. ஃபுட் கோர்ட்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாருங்களேன். நாங்க பாத்தீங்கன்னா
இதான சாப்பிட்றோம் இன்னைக்கு. வா மோமோஸ் சிக்கன் பஹாரி எது பேன் ஃப்ரைடு மோமோ. இவ்வளோ க்ரௌடில் ஒரு சீட்டு பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? எல்லாம் என்ன தெரியுமா, இது கல்யாணத்துல பின்னாடி பின்னாடி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நான் புண்ணியத்துக்கு எந்திரிச்சு போனாங்களா, சரி வந்து உக்காந்துட்டேன் இங்கே. அந்த அளவுக்கு க்ரௌடுங்க. ஃபுல்லாக விளையாடுறது, இங்கே ப்ளே பண்ணுறதா. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ளே விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கவுண்டர் கிட்ட ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இங்கே விளையாடுறதுக்கே நிறைய இருக்குது. அதனால விளையாண்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றாங்கல்ல பசங்க. விளையாடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மந்த்லி ஒன்ஸ் வராங்களா, வீக்லி வராங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு க்ரௌடு. நான் சண்டே டைம்ல வந்ததே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் குட்டி. அது ஃபுட்டுக்கு நான் எங்கேயுமே இந்த க்ரௌடு பார்க்கல. அந்த ப்ளே ஏரியால, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபுட்டு கவுண்டர்ல தான் அதிகமான இடம். நம்மளோட மோமோஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரைட் மோமோஸ் வந்துருச்சு. நம்ம இப்போ மோமோஸ் டேஸ்ட் பண்ண போறோம். ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட சாப்பிட்டு அந்த டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு. மெட்ரோ ஸ்டேஷன்ல மெட்ரோவோட அந்த ஷாப்பிங். நம்ம வீட்லயே மோமோஸ் பண்ணும்போது நம்ம எதுக்கிட்ட மோமோஸ் வாங்கி சாப்பிட்றோம்? நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போனாலும் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுவோம். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லு. வாட்டர் பாட்டில் 100 ரூபா விற்கிறாங்க. என்னோட எடுத்துட்டேன். சூப்பர். மோமோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர். சூடு வேற. முடியல, காரமா இருக்கு. செஸ்வான் வாங்கிட்டு வந்துட்டான். இந்த ப்ரைஸ் சொன்னால 59 ருபீஸ். எவ்வளோ இருக்குன்ற இதுலேயும் டப்பா ஒரு 10 ப்ரைஸ் கூட இருக்காது. காரம் நாளுக்கு வந்துட்டான். சாப்பிட்டு முடிச்சு. மறக்காம உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோ பாருங்க. காரம் முடியல. இவ்வளோதாங்க இந்த vlog. பாய் சொல்லிடு. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பாய்.